அதற்காக திட்டமிட்டு தேடி வந்து விரும்புகிற வழியில் அவனை சுற்றி வளைத்து, இது ஒரு வீரமாடா முட்டா பயல்களே, மானங்கெட்ட பயல்களே, வீரன்னா அவன் கையில நீ ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு சண்டைக்கு வரான்னு கூப்பிட்டுக்கணும். அவன்கிட்டையும் சொல்லி அழிச்சுவா 10 பேரு, நான் 10 பேர் வரேன்னு சொல்லி 2 பேர் கையில ஆயுதத்தோட சண்டை போடும். வீரர்கள் எல்லாம் மாவீரர்கள் எல்லாம் வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை. இந்த கேடுகட்ட கும்பல் ஆயுதங்களோட போய் சுத்தி வளைச்சிட்டு மாங்கு வச்சிருக்காங்க. இதை விட ஒரு கோழைத்தனம், இதை விட ஒரு கேடுகட்ட கோழைத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அட்லீஸ்ட் அவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு நீயும் பெரிய ஆள் தானே ஒட்டு சண்டை போட்டு, அப்படின்னா உங்க வீரர்கள் அர்த்தம். இதுதான் ரவுடிகள் எப்பவுமே வந்து உண்மையா எதிர்க்கிறவங்க சண்டை போட மாட்டான். நீங்க தமிழ்நாட்டில் எந்த ரவுடி எடுத்துக்கலாம் நோஞ்சானதான் வெட்டிருப்பான், அது இல்லாம தான் வெட்டிருப்பான், தூங்குறவங்க தான் வெட்டிருப்பான், நிராயுத பாணியில தான் வெட்டிருப்பான். டிக்ளேர் பண்ணிட்டு மோதி அவனை வந்து அவனை ஜெயிச்சா இந்த ரவுடியும் கிடையாதுங்க. நீ ரவுடின்னு பார்த்தா யாரும் பயப்படவே பார்க்காது. உண்மையிலேயே பயந்தாங்கொள்ளிகள்னா ரவுடின்னு சொல்லிட்டு திடீர்னு உலகத்தில் வாசமான பயந்தாங்கொள்ளியா இருப்பான். வீரம் என்பது அறிவோடு தொடர்புடையது, வீரம் என்பது நேர்மையோடு தொடர்புடையது.